தமிழக முதல்வர் 3 நாட்கள் நடைபெறவிருக்கும் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், காவல்துறை, வனத்துறை அலுவலர்கள் மாநாட்டினை இன்று துவங்கி வைத்துள்ளார். இம்மாநாட்டில் உரையாற்றிய முதல்வர், சட்ட ஒழுங்கு சீராக இருக்க மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து கண்காணிக்க வேண்டும் என்றும், சட்ட ஒழுங்கில் ஒருபோதும் தான் தயவுதாட்சியம் பார்க்க மாட்டேன் என்றும், மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது தயவுதாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும், நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லால் மட்டுமல்ல, செயலாலும் தொடர்ந்து பலமுறை நான் செய்து காட்டியிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஜாயின்ட் செஷன் பல்வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர்களும், காவல்துறை கண்காணிப்பாளர்களும் மற்றும் அலுவலர்களும் நமது மாநிலத்தில் தற்போது நிலவி வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து அவற்றை மேலும் மேம்படுத்துவதற்கான பல்வேறு ஆலோசனைகளை, இந்த பணியில் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சவால்களை குறித்தும் சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறையினுடைய பணி மட்டும் இல்லை, மேலும் இது ஒரு துறையை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை. நமது மாநிலத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம், பொருளாதார முன்னேற்றம், அடுத்த தலைமுறையினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு என நமது சமுதாயத்தின் ஒவ்வொரு பரிணாமத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கெல்லாம் மீண்டும் வலியுறுத்தி கூற நான் விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்கள் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான மாதாந்திர கூட்டத்தை மிகுந்த கவனத்தோடு தவறாமல் நீங்கள் நடத்தியிருக்கணும். கடந்த 2 ஆண்டுகளாக கோவிட் இருந்த பிரச்சனையினால் இந்த கூட்டங்கள் முறையாக நடத்தப்படலை. எனவே இந்த நிலை மாற்றப்படணும். மேலும் வாரந்தோறும் சட்ட ஒழுங்கு குறித்து நுண்ணறிவு பிரிவை சேர்ந்த தகவல்கள் குறித்து கலந்து ஆலோசனையும் தவறாமல் நீங்கள் நடத்தணும். என்னுடைய அடுத்த ஆலோசனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் டேஷ்போர்ட் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டும். மாதந்தோறும் நடைபெறக்கூடிய சட்டம் ஒழுங்கு தொடர்பான கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுதா என்பது குறித்து அடுத்த வரக்கூடிய கூட்டங்கள் ஆராய்ந்து முழுமையான தீர்வு காண வேண்டும். சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளும் குற்றங்களும் நிகழ்ந்து முடிந்த பின்பு அவற்றை தீர்ப்பதற்கும் புலனாய்வு செய்வதற்கும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளை விட அவை நிகழாமல் தடுப்பதற்கான முயற்சிகள் தான் மக்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கும். எனவே நமது வெற்றி என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலோ குற்றங்களை கண்டுபிடிப்பதிலோ இருப்பதை விட அவை மக்களை பாதிக்காத வகையில் தடுப்பதில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லால் மட்டுமல்ல, செயலாலும் தொடர்ந்து பல முறை நான் செய்து காட்டியிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் நல்லா அறிவீங்க. இதனை நான் மீண்டும் சொல்வதற்கு காரணம், வருங்காலத்திலும் இந்த நிலை தொடர வேண்டும். தொடருவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு இறுதியாக சொல்ல விரும்புகிறது, இந்த ஆட்சியினுடைய மதிப்பீடு என்பது சட்டம் ஒழுங்கினை பராமரிப்பதில் தான் உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் முழுமையாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிட்டு இந்த அளவோடு இந்த உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.